கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துருக்கிறேன். அதோட வீட்டு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரை மூடி தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ மண் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் போல். இப்போ தாளிக்கிறதுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, இடித்த ஒரு 4-5 பூண்டு. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினோன்னா அரிஞ்சு வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கும் பாதி முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயோடு அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. கட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் காயை வேக விட்டுருவோம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நான் குச்சி கருவாடும் பண்ணா கருவாடும் எடுத்திருக்கேன். அதோட வேக வச்ச முட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா கருவாடு வேக வரைக்கும் குழம்பு கொதிக்க வச்சுப்போம். பாருங்கள், கருவாடை நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.